தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவிழாக்கு கிடையாதுங்க, விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக பொங்கல் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஃபார்மசி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் நேச்சுரோபத்தின்னு சொல்லிட்டு நர்சிங்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்றிணைந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னாவே தெரியும், விழா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஃபுல்லா அழகா இருக்காங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். அவங்க என்னென்ன பொங்கல் வச்சிருக்காங்க, ஸோ இங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பாரம்பரியமா என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா, செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ணமங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். சாமி சாமி சாமிடா, வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்து சத்தியத்தை சூடமேத்து காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது.
வச்சேன் அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன் நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன் அதை சாமி கேட்டு சொல்லலையே மறைச்சு வச்சேன் எல்லாருக்கும் என்னென்னமோ கனவு இருக்கு அட யாருக்கு யார் என்ன முடிச்சிருக்கு இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ கேட்ட எங்க வீடு தவம் கிடக்கு மணக்க மணக்க பூத்தாட எடுத்து எடுத்து வருவோம் கணக்கு வழக்கு பார்க்காம கணக்கு சொல்லி தருவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் பத்து மைல் தூரத்தில நீ வருவே இந்த பக்தனோட மனசெல்லாம் தீ பிடிக்கும் முகத்தோட தூரத்துல நீ இருப்பே அந்த சூட்டுல நான் மனசுக்குள்ள குளிர் எடுக்கு ஆசைப்பட்ட நாயகன அடைஞ்சாலே அவ ஆரடிய சேலையிலே முடிஞ்சாலே அடங்காத காலைக்கு கயிறாக ஒரு மைல் தோக வாச்சிருக்கு வகையாக சாவி குத்து பறி போகும் சமையல் கட்டு பறி போகும் வாச கோல்ல கை மாறும் வாரி சொல்லு குறும்பாகும் கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கையில கத்தி இருக்கும் மீச சுத்தி இருக்கும் பெரிய நெத்தி இருக்கும் கோபம் அப்பி இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் கற்பூரங்காட்டி கற்பூரங்காட்டி கை கூப்ப வேணும் எம் மக்களு வெள்ளாம காட்டில் பொல்லாத சூட்டில் நெல்லள்ளி போடும் பொன்மக்களு ஓடி உழைச்சா நெத்தான் கூட்டி கழிச்சா வேர்வ மிச்சம் அடக்கல்லாம இங்க இல்லாம போனா இல்லாமை நீங்குமப்பா இங்க 14 கோடி கைகள் தான் சேர்த்தா நம் நாடே சொர்க்கமப்பா அட உண்மை என்ன ஒன்னாக சேர்த்து வச்ச தமிழுக்கு நன்றி அப்பா கற்பூரங்காட்டி கற்பூரங்காட்டி கை கூப்ப வேணும் எம் மக்களு வெள்ளாம காட்டில் பொல்லாத சூட்டில் நெல்லள்ளி போடும் பொன்மக்களு கஞ்சிக்கு வழியின்றி போன அட கம்ப்யூட்டர் திம்பான யாரோ விஞ்ஞான வேகத்து கீழ நாம விவசாயம் செய்யத்தான் வேணும் நகரமெல்லாம் நரகமாகும் கிராமம் இங்கே இல்லாவிட்டால் தகரம் கூட தங்கமாகும் இந்த மண்ணில் நட்டு வைத்தால் இந்த தேசத்தின் பசியை தீர்க்கின்ற நீரா என்னாலும் என் தாயே தினம் ஆதாரம் தந்து பூலோகம் வாழ ஆதாரமானா
ஒன்னாக சேர்த்து வச்ச தமிழுக்கு நன்றியப்பா. உந்தன் வாழ்க்கை அது 10-11 இல்லையப்பா. தூக்கம் தூக்கி போடு நீயும் காணாத இன்பங்கள் கொள்ளையப்பா. தோராயமா தாராஞ்சு பார்த்தா துன்பங்கள் பூஜ்ஜியந்த நம்பிக்கையோடு நாம் வாடும்போது இன்பத்தின் ராஜ்ஜியந்த உலகம் போர்க்களம் உழைப்பே ஆயுதம் துணிந்து போரிடு துன்பத்தை துண்டாடு. வாழ்க்கை உந்தன் வாழ்க்கை அது 10-11 இல்லையப்பா. தூக்கம் தூக்கி போடு நீயும் காணாத இன்பங்கள் கொள்ளையப்பா. வெயிலும் வரும் மண்ணாக நீ தாங்கணும். கல்லும் வரும் முள்ளும் வரும் கடலும் வரும் நதியும் வரும் காற்றாக நீ தாண்டணும். தன்னை என்னாலும் பூட்டாது வானம் நெஞ்ச நீ கூட பூட்டாதிரு. கண்ணை எப்போதும் மூடாது பூமி ஓய்வ நீ கூட நாடாதிரு. இப்போதே நீ ஓடி பணங்காச தேடு பின்னாளில் அச்சம் இல்ல. பட்ட சொத்தத்தான் நீ நம்பி வாழ்ந்தால் உன் வாழ்வில் அர்த்தமில்ல. உழைக்க குனிந்தா நிமிரும் வாழ்க்கையட சுருண்டு கிடந்தா எறும்பும் ஏக்குமடா. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மதுரை ஜில்லா மன மணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கம கமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பொச பொசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படபடக்க பாடிப்பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சுப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் ஆடி வந்த ஆட்டம் இது கொட்ட கைக்கு கொடுக்காத தோட்டம்.
போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்பவும் தான் பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அட வெடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடை தெருவே காணாத தங்கம் இது களவாட போற இந்த சிங்கம் இது கடை தெருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நீவாரியா நஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாத்து நட நீவாரியா திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நீவாரியா வைக்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நீவாரியா பனமரமா நான் இருக்கேன் கல்லடிக்க நீவாரியா பந்தகாலா நான் இருக்கேன் கூற பின்ன நீவாரியா கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு சித்த நீவாரியா பஞ்சாரமா நான் இருக்கேன் கோழி பிடிக்க நீவாரியா முந்திரி காடா நான் இருக்கேன் நரி வரைக்க நீவாரியா நான் ராக்கு முத்து ராக்கு என்ன தொட்டு கத்தான் சாக்கு அட நாக்கு முழி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சொக்கு இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு ஈரமண்ணு வீரமண்ணு கொண்டாடும் நாள என்ன எட்டுப்பட்டி படியளக்கும் எங்களோட தாய் மண்ணு நாட்டு சீமையில அடத்தேரோடும் வீதியில காப்பு கட்டி காத்திருக்கோம் எங்க குரங்காக்கும் ஐயனாரு ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி வருது சாமி ஒரு சனம் ஓடி வந்து சூட ஏத்தி காமி தேவகோட்ட வீதியில திருவிழாவும் ஜோறு வான வெடி போட்டு வெடி தூள் பறக்கும் ஊரு பட்டாம்பூச்சி போல அட பறக்குதுங்க மனசு குச்சி ஐச போல அட கரையுதுங்க வயசு பட்டாம்பூச்சி போல அட பறக்குதுங்க மனசு. வெல்கம் பேக் டு அவர் கிருஷ்ணா டிவி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் சங்ககிரிலிங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ஹாப்பினஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் வீவர்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கூட ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹாய், என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? ஃபார்மசி பிராக்டிஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, எல்லாருமே ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் தானா? ஓகே ஓகே. பொங்கல்ல எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. we enjoyed it. என்ஜாய் பண்ணிருக்கீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நார்மலாக வந்து வீட்டில் இருந்து பொங்கல் வைப்பீங்க ஃபேமிலியோட, இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட, அது காலேஜில் பொங்கல் வைக்கிறீங்க, அது இது ஃபர்ஸ்ட் இயர் வேறு, உங்களுக்கு எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறது வேறு, இப்போ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறது வேறு இல்லை. சரி ஓகே, உங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் அப்படியே ஒரு சவுண்டில் தெரிவிச்சிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹாய், பொங்கல் வச்சிட்டிங்களா? பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் பிஎஸ்சி நர்சிங்கில் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ. ஓகே ஓகே. உங்கள் நேம்?
மேம் மாலத்தி. ஓகே ஓகே. ஸோ பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜில் எல்லாரும் குதூகலமாக இருக்கீங்க. ஆமாம் மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கே. ஓகே ஓகே. கேம்ஸ் எல்லாம் இருக்கா? கேம்ஸ் எல்லாம் இருக்குது மேம். இது முடிச்சுட்டு கேம்ஸ் விளையாண்டு டிஜே இருக்குது லாஸ்ட்டாக. ஓகே ஓகே. நீங்கள் தான் பொங்கல் போட்டிருக்கீங்களா? செஸ் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்களே. அது ஒரு அவசர அவசரம் போட்டதில். சரி ஓகே, நைஸ், சூப்பராக இருக்குது. அண்ட் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் டு. ஹாப்பி பொங்கல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைல் பொங்கலுங்க. அழகாக வந்து நம்ம பட்டியலெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து மாடு இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான வீடு, அது கூரை வீட்டுக்கு அழகாக கூரை மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கோவில் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. கிணறு இருக்குது, மரம், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, இது என்ன டிபார்ட்மெண்ட்டு, யார் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய், உங்கள் நேம்? என் பேர் சுஜி. ஓகே, எல்லோரும் என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்கள் நர்சிங் 4th year. செகண்ட் 4th year. 4th year. ஓகே ஓகே. அதுதான் நிறைய பண்ணியிருக்கீங்களா? பரவாயில்ல. இது யார் பண்ண ஐடியா? நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். சரி ஓகே ஓகே. ரொம்ப நைஸ், அழகாக இருக்குது. பொங்கல்லாம் வச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ எப்பவுமே வந்து பொங்கலெல்லாம் வந்து ஃபேமிலியோட கொண்டாடுவீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் இது ஃபைனல் இயர் உங்களுக்கு. ஸோ இந்த இயர் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து எங்களுக்கு லாஸ்ட் பொங்கல். நாங்கள் அவ்வளோதான் இந்த இயரோட லாஸ்ட்டு. இது ரொம்ப இன்னும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சூப்பர். நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் ஒரு கிராம பொங்கல் செட்டப் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹாய். உங்கள் நேம்? பவித்ரா. ஓகே ஓகே. ஸோ இது என்ன செட்டப் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது வந்து ஒரு திருநாளுக்கான செட்டப் தான். கிராமத்தில் எப்படி பொங்கல் வைப்பாங்க அந்தமாரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பானை செட் பண்ணி சாமி கும்பிட்டு, சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கிறது. ஓகே, ஒரு ப்ராப்பராக கிராமத்தில் வந்து எப்படி பொங்கல் வைப்போமோ அதே மாதிரியே புல்லுக்கட்டு முதல் கொண்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ யூனிக்காக பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ப்ளஸ் முளைப்பாரி நீங்கள் இப்போ போட்டுட்டு வந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தா இல்லை நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்லையா? இல்லை, எங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி நர்சிங். எந்த இயர்? 3rd year பிஎஸ்சி நர்சிங். ஸோ உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் இயர் 1 year இந்த மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. ஓகே. ஸோ ஓகே, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இவ்வளோதான் சவுண்டா? அவங்க கம்மியாக தான் க்ரௌட் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் இயரை அப்படி கலக்குறாங்க. நீங்கள் வந்து 3rd year இருந்துட்டு ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்கே. தமிழர் பாரம்பரியமான தைப்பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் அது இவ்வளோ ஒரு யூனிட்டியாக வந்து எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். ஹாப்பி பொங்கல் மேடம். ஹாப்பி பொங்கல் சார். சார் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து பொங்கலெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மேடம், பிஎட் காலேஜ். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி இந்த விவேகானந்த குரூப்போட இருக்கிற ஒரு காலேஜஸ், பிஎட் காலேஜ். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுங்கிறதுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆல் த டிபார்ட்மெண்ட்டு, ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎன்ஓஎஸ், நர்சிங்கு, ஃபார்மசி அண்ட் பிஎட் காலேஜஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு செயலை செய்யறது. ஸ்டூடெண்ட் மத்தியில் தமிழகத்தினுடைய பொங்கல் எல்லா விதமான மாநிலத்துக்கும் போய் இந்த ரீச் ஆகணுங்கிறத அந்த கலாச்சார பொங்கல், சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். அந்த ஸ்டேஜில் எங்கள் கல்லூரி விவேகானந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து தமிழகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து வருடோடு செய்கிறாங்க சேர்மன் சார். இந்த வருடம் சேர்மன் சார் பர்மிஷன் பண்ணி உங்களுக்கு என்ன ஜாய்ஃபுல்லாக பண்ணணும் அனைத்தும் பண்ணணும்னு பர்மிஷன் கொடுத்ததுனால ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது மட்டும்தான், செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து பேரும் நல்ல விதமாக பண்ணுவாங்க. பண்ணிட்டு எவ்வளோ கிராண்டாக பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மாஸ் வந்து ஸ்டூடெண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் மேடம். ஓகே சார், சூப்பர். நாங்களும் பார்த்தோம். அப்படியே வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு தத்ரூபமாக பட்டி பொங்கல் முதல் கொண்டு அப்படியே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தை வந்து என்கரேஜ் பண்ணி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ பொங்கலுங்கிறது வந்து நம்மளோட ஃபங்க்ஷனே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷனு. அதை எல்லோரும் சேர்ந்து கிராண்டாக இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பிங்க சார். தேங்க்யூ மேடம். எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரின்சிபல் டாக்டர் சந்திரபிரகாஷ் சொல்லி சார் எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இதுமாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவுட்ரீச் பண்ணுறதுக்காக வேண்டி தான் பண்ணுறது மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் மேடம். ஹாப்பி பொங்கல் சார். ஸோ நம்ம விவேகானந்தா காலேஜில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்னு கோலத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. பொங்கலை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கரும்பு, மாடு, இந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு வந்து கோலத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, முளைப்பாரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பட்டி பொங்கல் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஸ்பெஷலானது மாட்டு பொங்கல் வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் மாடு, அதே மாதிரி இந்த கிராமத்து செட்டப் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா கும்மியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து
திருவள்ளுவருக்காகவே வந்து சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. மாடு அப்புறம் ஏர் உழுவுற மாதிரி. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? வைஷ்ணவி. ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாரும்? ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, எந்த இயர்? செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ், ஆல் இயர்ஸ் கம்பைனாக இருக்கும். எல்லா இயர்ஸுமே கம்பைனாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஏன்னா திருவள்ளுவருக்காகவே தனியாக ஏதோ மேலே அந்த கூரை இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? திருவள்ளுவர் வந்துட்டு இதை வந்து இந்த தமிழர் பண்பாடு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆணிவேராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து பொங்கலை கொண்டாடுறப்ப அதுக்கு ஆணிவேராக இருந்தால் அவரை கொண்டாடணும். திருவள்ளுவர் தினங்கிறது வந்து யாருமே அவ்வளோக்கும் எடுத்துக்கிறதுல, அதனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக இதை யோசிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப சூப்பர். ஸோ எப்பவுமே வந்து நம்ம தமிழரோட பாரம்பரியத்தில் ஏதாவது 1-2 இருந்தாலுமே அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்குண்டான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ சூப்பர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ நம்மளோட விவேகானந்தா காலேஜில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பாரம்பரியமாக மாடோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காலை அடக்காத பொங்கல் இருக்கா அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிராமத்து செட்டப் மாதிரி ஒரு அழகான காளை மாடு கொண்டு வந்திருக்காங்க. பயமா இருக்கு, ரொம்ப நேரம் கிட்ட நிற்க முடியாது, இடிச்சாலும் இடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. அம்மா வாராளே வாராளே வண்ணரதா, அம்மா வண்ணரதா, அவ வகி வளக பாருங்கம்மா தங்கரதா, மீனாட்சி வகி வளக பாருங்கம்மா தங்கரதா. வாராளே அம்மா வாராளே, மீனாட்சி வாராளே வாராளே வண்ணரதோ, அம்மா வண்ணரதோ, அவ வடிவழக பாருங்கம்மா தங்கரதோ, அவ வடிவழக பாருங்கம்மா தங்கரதோ. செப்பு
பிச்சாங்கி சங்கிகம் பிட்டுக்கு மண் சுமந்த பிச்சாங்கி சங்கிகம் புவியால வருவாளா பூப்பலாக்கு தாங்குளுங்க புவியால வருவாளா பூப்பலாக்கு தாங்குளுங்க வாராலே அம்மா வாராலே மீனாட்சி வாராலே வாராலே வண்ணரதோ அம்மா வண்ணரதோ அவ வடிவழக பாரிந்த மாதங்கரதோ அவ வடிவழக பாரிந்த மாதங்கரதோ உங்கை முகி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் பிடித்து உங்கை முகி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் பிடித்து கோபாலன் தங்கச்சியும் கோமளவள்ளி வருவாளே கோபாலன் தங்கச்சி கோமளவள்ளி வருவாளே வாராலே அம்மா வாராலே மீனாட்சி வாராலே வாராலே வண்ணரதோ அம்மா வண்ணரதோ அவ வடிவழக பாரிந்த மாதங்கரதோ அவ வடிவழக பாரிந்த மாதங்கரதோ பார்வுகளும் சீமையிலே பாங்கியனார் நாட்டினிலே பகிலந்து வருவாளா பரண்டாமன் தங்கச்சியும் கார்த்தியோக பாக்க கேட்டு கை வீசி வருவாளா சக்தி கார்த்தி பாக்க கேட்டு கம்பீரமாய் வருவாளா வாராலே அம்மா வாராலே மீனாட்சி வாராலே வாராலே வண்ணரதோ அம்மா வண்ணரதோ அவ வடிவழக பாரிந்த மாதங்கரதோ அவ வடிவழக ஹாய் வியூவர்ஸ். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் வணக்கம். ஸோ பொங்கலை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஸோ எத்தனை வருஷமா இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் காலேஜில்? இயர் எப்பயுமே என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த டே ஸ்பெஷலாக இந்த இயர் ஸ்பெஷலாக 2 டேஸாக கொண்டாடிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம், இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன். இது காலேஜ் மாதிரி இல்லை, ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு பார்க்கவே? கண்டிப்பாக. ஸோ நானும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாக. நார்மலாகவே நம்ம பொண்ணுங்க வந்து நல்லா சாரி கட்டி மேக்கப் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக, அதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் வைக்கிறீங்க இல்லையா? நார்மலாக எல்லா காலேஜஸ்லையுமே பொங்கல் வைப்பாங்க. பர்டிகுலராக ஒரு பொங்கல்னா பொதுவாக ஒரு பொங்கல் வச்சுருவாங்க. பட் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டு கிளாஸ் வைஸ் வச்சுருக்கீங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பொங்கல் வச்சிங்களா? கண்டிப்பாக வச்சோம். அப்புறம் இந்த முளைப்பாரி எல்லாம் போட்டிருக்காங்களே, நீங்கள் போட்டிருக்கீங்க? முளைப்பாரி போட்டோம். காலேஜில் இருக்க ஒவ்வொருத்தருமே எல்லாருமே முளைப்பாரி போட்டிருக்கோம். எல்லாருமே முளைப்பாரி போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் எடுத்ததுனால என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இயர் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2 டேஸ் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. இயர் ஃபுல்லாக நாங்கள் சாரீ ட்ரேப் பண்ணதே கிடையாது. இந்த 2 டேஸ் ட்ரேப் பண்ணி நாங்களே வந்து நியூ லுக்கில் இருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய கேம்ஸ்லாம் நடக்குது. கயிறு இழுக்கிற போட்டி, அந்த போட்டிலாம் நடக்குது. அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை வந்து அப்படியே நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்து நம்ம இருக்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவா வந்து பொங்கல் திருவிழா வந்து எல்லாருக்குமே அமையுது. ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஃபேமிலியில் பொங்கல் கொண்டாடினா கூட இந்த அளவுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஸோ காலேஜ்னாவே ஸ்பெஷல் தானே, அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பி தான். சரி, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக அண்ட் யூனிக்கான ஒரு தீமில் வந்து இவங்க பொங்கல் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட என்ன தீம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய். உங்கள் பேர்? காவ்யஸ்ரீ. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் எல்லாரும்? நாங்களாம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் இதில் பார்த்ததுலேயே கிரவுண்டில் உங்களோட பொங்கல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மீனாட்சி அம்மன் லுக்கில் இருக்காங்க. ஸோ இந்த தீம் என்னன்னு சொல்கிறீங்களா? இது வந்து மதுரையை ரூல் பண்ணுறது வந்து மீனாட்சி தான். அவங்க ஒரு உமன். ஸோ இது உமன்ஸ் காலேஜில் எல்லாத்துக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக மதுரை மீனாட்சியை வந்து போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பர். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக பொங்கல் வைக்கிறோம், இல்லை கோலம் போடுறது, இந்த முளைப்பாரி போடுறது, இந்த மாதிரி தீம் தான். இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இவங்க பொங்கல் எல்லாம் வச்சு பிரின்ஸ்பலும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரைஸ் தான் கிடைக்குமான்னு தெரியல. எப்படி வச்சிருக்கீங்க பொங்கல்? சூப்பராக வச்சுருக்கோம் மேம். ஓகே, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? ஓகே. ஸோ இயர்லி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷத்தோட முடியுது. நெக்ஸ்ட் இயர்
பொங்கல் செலிப்ரேஷன். ஓகே சோ அதனால இந்த இயரே மோஸ்ட்லி முடிஞ்சளவு நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், கண்டிப்பாக நிறைய என்ஜாய் பண்ணிட்டோம் மேம். ஓகே கேம்ஸ்லலாம் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம், பார்ட்டிசிபேட் பண்ணோம் மேம். சோ உங்க டீம் வைஸா ஃபைனல் இயர் சோ உங்களோட என்ஜாய்மெண்ட்டை எப்படின்னா நீங்க ஹாப்பி பொங்கல் சொல்றதுலயே காமிச்சிருங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. ஓகே இருக்கிறதுல இவங்க டீம் தான் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. Thank you மேம். ஹாய் வியூவர்ஸ், ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் தாங்க இருக்கோம். மாட்டு வண்டியில் சவாரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா பொங்கலையும் மாட்டு வண்டியிலே போய் நாங்களாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய், ஹலோ. ஓகே என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? காமர்ஸ். காமர்ஸ். ஓகே பொங்கலை நீங்கள் வச்சு முடிச்சாச்சா? வச்சு முடிச்சிட்டோம். ஓகே ஸோ எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த பொங்கலை அப்புறம் இந்த மாட்டு வண்டி சவாரி எல்லாம்? ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே புதுசா இருக்கு இந்த வருஷம் மாட்டு சவாரி செய்யறது. இந்த மாட்டு வண்டி எல்லாம் முன்னாடியில இருந்தே இருந்ததா இல்ல இப்பதான் புதுசா? ஹலோ சார். மேடம் ஹலோ மேடம். உங்க பேரு? மேம் என்னோட பேர் கோபிங் மேடம். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா மாணவிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தமிழரின் வந்து மிகச்சிறந்த பண்டிகைகள் ஒன்றான தமிழர் திருவிழா வந்து நாங்கள் பெருமையாக கொண்டாடுறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோங்க மேடம். சூப்பர். ஸோ வந்து தமிழ் பாரம்பரியம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு பொங்கல் மட்டும் வைக்காம ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டு வண்டி, காளமாடு, அப்புறம் உரியடித்தல், டான்ஸு, பொங்கல், கோலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தமிழர் பண்பாட்டை ஒரே இடத்துல வந்து சமத்துவமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல். நேர்களே நம்ம சங்ககிரி விவேகானந்தா காலேஜோட பொங்கல் செலிப்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இவங்க சூப்பரான டெடி பியர் அண்ட் டக் அண்ட் வன்னி ரேபிட் வந்து வந்திருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸோட சேர்ந்துட்டு ரொம்ப ஃபன்னியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வியூவர்ஸ் நம்ம கூட வந்து இப்போ உரியடிக்கிற போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பசங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ இது எத்தனை ப்ரோ? இது எத்தனை? 10. இது எத்தனை? 2. தெரியல, வாய் திறந்து பேசுங்க. தெரியாதுங்க. தெரியலையா? எதுவும் தெரியலையா? சரி ஓகே, எதுவும் தெரியலையாம்மா? ஓகே ஸோ எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல. சொல்லி அடிப்பாரடி, அடிச்சாரு நான் நெத்தி அழிதானடி.
எப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்கிற சொல்லி அடிப்பாரடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நடத்தி அடிதானடி தேகத்தை பார்த்து பஞ்சாக என்னோட சேர்த்து பண்ணாத ஏதேதோ கூத்து காலாக என் மேல பூத்து ஒன்னார பின்னால வேறேதும் நினைக்கல சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி எல்லாம் நம்ம ஃபாரின் அன்பே உண்டு நம்பர் சொல்லி தினமும் அசைக்கு நான் ஆடிட்டேன் உங்க விசை எல்லாம் போட்டேன் காஃபி ஷாப்பே கதை இல்லை எல்லாருக்கும்
நிலாவே குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னால பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா பொம்பளை கிட்ட ஜம்பமா வந்து பம்புகள் பண்ணாதே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 பூராவே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 பூராவே சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா இடைவெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மணக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தே நீ மொரச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர பள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி சொல்லமா உனக்குற முத்தம்மா மனசில் என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம் அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி வருவேன். You are listening to the hottest DJ in the game, DJ Indiana. திட்டி திட்டி சேர்ந்து கல்லாம் ஒட்டி ஒட்டி கட்டி கல்லாம் நெத்தி பொட்ட மாத்தி கல்லாம் 10 பிள்ளை பெத்து கல்லாம் விட்டு விட்டு மோதி கல்லாம் தொட்டு தொட்டு தேடி கல்லாம் விட்ட குறைய தொட்ட குறைய மத்தபடி தன்னா Yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from Mumbai. Listen, when you hear this fucking song, you better pump up the volume. Turn up the volume, better pump up the volume. Yeah, we got that kind of swag. Mumbai town is where it's at. Make it rain like superstars, chill with models at F-bar. See the banga like Punjabis, and our style is so Nawabi. Yo, we show you how to drink, and we show you how to party. You ain't got no Goa beach, you ain't got no Shah Rukh Khan, ain't got no India Gate, and we so fresh and you're so late. Ride Mercedes cars, got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop, Tamila. India Gate, எங்களுக்கு LIC வைட்டி உங்களுக்கு கோவால பீச் எங்களுக்கு மரீனா தமாசி உங்களுக்கு சப்பாத்தி குருமா எங்க ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மே கடமா இந்தியா கேட்டு எங்களுக்கு LIC வைட்டி உங்களுக்கு கோவால பீச் எங்களுக்கு மரீனா தமாசி உங்களுக்கு சப்பாத்தி குருமா எங்க ஒரு இட்லி போல வருமா நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்மே கடமா
மெழுகு டால் நீ அழகு ஸ்கூல் நீ எனக்கு ஏத்தவ நீ பாட்டி ஹேண்ட்ஸம் ஆட நீ சூப்பர் கூல் நீ நானும் நீயும் தான் சம ஜோடி பொதுவா தோணி போல நானும் காமமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா கண்ணால் வளைய வீசி என்ன தூக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தாமா இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க வேணுமா வேற டூவெட் பாட வாயம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாதெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசம்மா எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத என்னப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா ரிபாரே 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 ரிபாரே
ஆச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேபிலேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே ஊதுறாத You're listening to the hottest DJ in the game, DJ Indiana. நானே ஓ மாமனே கேடி கில்லாடி ரவுடி நானே மீச முறிச்சா நாளா லேட்டனு நெஞ்சோடு உன சேர்த்து இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் வைப்பேண்டி நெய் அப்பா இனிப்பா நீ நாக்குக்குள்ளார தித்திக்கு ரெடி சந்தனத்தை தொட்டு தொட்டு நெத்தியில குட்டி போட்டு வச்சு புட்டு வந்தா பட்டு வேகமாச்சு லப்பு டப்பு சுட சுட நெய் போட்டு கட்ட போற புல்லு கட்டு கழுத்துல தாலி கட்டி கூட்டி போவேனே உனையே நினைச்சு தினமோ சிரிச்ச ஜிமிக்கி நடுவா உன நான் ஒழிச்ச கடைசி வரைக்கும் சதா வருவேன் கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமே மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப்
சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் இந்த வருகின்ற பொங்கலை வந்து சிறப்போடு எல்லாமும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இன்முகத்தோடு வந்து பொங்கலை வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது சார்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செயலர், நம்மளோட தாளாளர் மற்றும் செயலர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கலை ஒட்டி ஆங்காங்கே பார்த்தோம் அப்படின்னா விழாவை சிறப்பிப்பதற்காக போட்டிகள் ஆங்காங்கே நடைபெற்று இருக்கின்றன. ஜல்லிக்கட்டு, கயிறிழுத்தல், உரியடித்தல், இது போன்ற நிறைய போட்டிகள் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். ஸோ இது சார்பாக நாங்கள் அனைவரும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் சார்பாக பொங்கல் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த பொங்கல் திருவிழா எங்கள் தாளாளர் அப்பா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வருகின்றது. இந்த பாரம்பரிய முறைப்படி அனைத்து போட்டிகளும் மாணவர்கள் மட்டுமில்லாமல் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜுங்க, சங்ககிரியில் இருக்கோம். ஸோ இங்கே சூப்பராக பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவ்வளோ நேரம் பொங்கல், டான்ஸு, அப்புறம் மாடு பிடிக்கிறது, அப்புறம் இந்த உரியடின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தஷ்வினி. நான் சங்ககிரி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேம்பஸில் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் மார்னிங் வந்ததுலேருந்து இப்போ வரையும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் சூப்பராக இருக்குது. மாடுகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சோம். நாங்கள் எல்லோரும் கிளாஸாக வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம காலேஜில் ஆஃப்டர்நூன் செஷனில் உரியடித்தல், தக் ஆஃப் வார், இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஸோ நீங்களாம் என்ன டிபார்ட்மெண்ட்டு? மைசெல்ஃப் ஜெனிதா. நான் சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். இது நாங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டில் நவ் இட் இஸ் தேர்ட் இயர் வரைக்கும் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணதில் 1 day தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். திஸ் இயர் வி ஹவ் செலிப்ரேட்டட் 2 days. எஸ்டர்டே வந்து திருக்கல்யாணம் நடந்தது. நாங்கள் எல்லாருமே ஈச் டிபார்ட்மெண்ட் 50-50 அந்த மாதிரி முளைப்பாதிரி எல்லாமே போட்டு தூக்கிட்டு போயிட்டு ஃபுல்லாக மண்டபத்துலேயே வந்து இந்த டைம் பெரிய கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் நடத்தினோம். நடந்து முடிஞ்சு இன்றைக்கி 2 daysமே ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். நேற்றுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்குமே வந்து ஃபுல்லாக மார்னிங்லேருந்து பொங்கல் வச்சு ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு வந்து எல்லோரும் செம்ம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு முடித்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் பொங்கலுக்கும் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து நல்ல ஜட்ஜஸ் வந்து மார்க்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. தக் ஆஃப் வார், அப்புறம் உரியடித்தல், அந்த மாதிரி எப்போவுமே நடக்கிறது. பட் இந்த டைம் ரொம்ப ஸ்பெஷல். லாஸ்ட் டைமே வந்துட்டு இந்த மாடெல்லாம் கொண்டு வந்தப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த டைம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். சூப்பராகவே இருந்தது. ஓகே, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து காலேஜஸில் வந்து இந்த சமத்துவ பொங்கல் மாதிரி எல்லாருமே வந்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி, ரெண்டாவது நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தை வந்து நல்லா மிகைப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலேஜ்லலாம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி பண்ணுறது. மேக்ஸிமம் ஆஃப் த காலேஜஸில் வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டோட்டலாக ஒரு காலேஜுக்கு ஒரு பொங்கல் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ஸ்லேயும் இது அவ்வளோக்கா என்கரேஜ் பண்ணுறதில்ல. காலேஜ் சைடில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு ஒரு பொங்கல் நடத்துறது, அதுக்கான மார்க்ஸ் கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் நம்மளோட பண்பாட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி இங்கே ஒரு பட்டிமன்றம்லாம் கூட நடந்துச்சு. சிட்டி சைடில் வந்து எல்லோரும் வந்து குக்கரில் தான் வைக்கிறாங்க பொங்கல், இங்கெல்லாம் வந்து கீழே வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தலைமுறையாக வந்து வழியாக வந்துட்டு இருந்த விஷயத்தை திருப்பி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கணுன்றதை தெரிவிச்சுக்கோங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பிரின்ஸிபல் ஆகட்டும், இந்த காலேஜ், ஸோ இவங்க காலேஜ் வந்து இந்த நிர்வாகத்தில் இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியத்தை வந்து என்றைக்குமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற வகையில் எல்லாத்துக்குமே தமிழர் பண்பாடை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இந்த அளவுக்கு சூப்பராக கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய். ஹாப்பி பொங்கல் சொல்லிருங்களேன். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க எல்லாரும். பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல். நேர்களே, நம்ம கூட இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தா நிறுவனத்தோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் குப்புசாமி சார் தான் நம்ம கூட இருக்காரு, மற்றும் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்காங்க. பொங்கல் செலிப்ரேஷனை ரொம்ப இனிதாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். சார், இந்த மாதிரி வந்து நாங்களும் நிறைய காலேஜஸ் போயிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வச்சு
இவ்வளோ ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக ஆக்கி இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? வணக்கம். அதாவது பொங்கல்ன்றது நம்ம தமிழர் திருநாள். அதாவது பொதுவாகவே விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அறுவடை பண்ணி அன்னைக்கு அந்த அறுவடையினுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்காக வீட்லேயும் பொங்கல் வச்சு அதனுடைய அதாவது கால்நடைகள் இருக்கிறது அதுகளுக்கும் பொங்கல் வச்சு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எல்லாம் வெளியே போய் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய கரிநாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு பொங்கல் ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்திருந்தது. ஆனால் இடையில வந்து இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்மெல்லாம் வந்து கிராமங்களை விட்டு நகரத்தை நோக்கி சென்ற பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்தது. இப்போ இதை மீட்டெடுக்கணுன்றதுக்காக இந்த காலகட்டத்தில் எல்லா கல்லூரிகளிலையுமே வந்து இந்த பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதில் முதல்ல முக்கியமாக விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் பெண்கள் மட்டும் இங்கே படிக்கிறதுனால அவங்க மூலியமாக அவங்க தானே குடும்பத்தினுடைய விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த பாரம்பரியத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிவிக்கணும், அவங்களும் அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக நமது எல்லா கல்லூரிகளையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி இங்கே சங்ககிரி கல்லூரியில் இந்த எல்லா கல்லூரிகள் மாணவிகளும் அதாவது ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்று அவங்க வந்து பொங்கல் வச்சு கரும்பை வச்சு மஞ்சள் கட்டி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத ஆட்டப்பாட்டம், அதாவது மயிலாட்டம், உயிலாட்டம் அப்படின்ற மாதிரி எல்லா ஆட்டங்கள்லேயும் அவங்களுடைய பங்களிப்பை எப்படின்றத ரொம்ப சிறப்பாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய குடும்பத்திலையும் போய் ஒரு மாதிரி அதை பிரதிபலிக்கும் அப்படின்றத எங்களுடைய நம்பிக்கை. இது அடுத்த சன்னதியருக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய கல்ச்சர் அப்படின்றது, அதாவது என்ன சொல்கிறது, பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு பண்பாடுகள் இதையெல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இதையெல்லாம் நம்ம கல்லூரியில் செஞ்சுட்டு வரோம்மா. ரொம்ப நன்றிங்க சார். இது மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே பார்த்தேன். உரியடி இதெல்லாமே ஒரு ஃபேமிலியில் வந்து எப்படி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க, நண்பர்களோடு இருக்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பட்டி பொங்கல் மாதிரி அந்த மாடெல்லாம் டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு உண்மையாலுமே வந்து நீங்கள் இந்த அளவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம். சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்மளோட சங்ககிரியில் இருக்கிற விவேகானந்தா கல்வி நிறுவனத்து சார்பாக நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் நிகழ்ச்சி தான் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம், பொங்கல், உரியடின்னு சொல்லிட்டு டான்ஸு, பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரியே கண்டிப்பாக இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஸோ எல்லாருமே தமிழரோட பாரம்பரியமான இந்த தைத்திருநாள் பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்கள் குடும்பங்களோட. கிருஷ்ணா டிவியின் சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையம் தீயந்தக்கு தீயந்தக்கு தை பொங்கல்